ஹலோ aspirants. நம்ம UPSC மெயின்ஸில் எத்திக்ஸ் டிஎஸ் பேப்பர் 4 இருக்குது. அந்த பேப்பரை பார்த்தா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயமாக இருக்கும். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபேக்ட்ஸ் வந்து அவங்களால மெமரைஸ் பண்ண முடியாது. புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் மட்டும் படித்தா மார்க்ஸும் வராது. நீங்கள் ஒரு சிச்சுவேஷனில் எப்படி திங்க் பண்ணுறீங்க, எப்படி டிசிஷன் எடுக்கிறீங்க, அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறீங்க, அதுதான் UPSC எவாலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா, எத்திக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பேப்பர் டு இம்ப்ரூவ் இஃப் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. இப்போ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம திங்கிங் எல்லாமே நம்ம மாற்றிடலாம். சரிங்களா? அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5 சிம்பிள் கேஸ் ஸ்டடிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது கம்ப்ளீட்டாகவே பிகினர்ஸ்க்காக டிசைன் பண்ணுது. நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை UPSC ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 கேஸ் ஸ்டடிஸ் நான் காட்டுவேன். சரிங்களா? அதுக்கு நீங்கள் வந்து பாஸ் பண்ணி 1 செகண்ட் நீங்கள் யோசிச்சு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத லைட்டாக திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் அதோட ஆன்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நான் அந்த ஆன்சரை எப்படி அப்ரோச் பண்ணுறேன், எக்ஸாமினர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், எத்திக்கல் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் கேஸ் ஸ்டடிஸ் நான் உங்களுக்கு காட்டுவேன். அதுக்கு நான் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சரிங்களா? அதை நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சால்வ் பண்ணணும். சரிங்களா? பெஸ்ட் ஆன்சர் யார் கொடுக்குறீங்களோ அந்த ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சஜஷனும் பண்ணுவேன், இம்ப்ரூவும் பண்ணுவேன். சரிங்களா? அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். யார் பெஸ்ட் ஆன்சர் கொடுக்குறா அப்படிங்கிறத ஃபைனல் கேஸ் ஸ்டடிஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட். சரிங்களா? நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு மட்டும் நான் டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ நம்ம PDF கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஜியோகிராஃபி எல்லாமே பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் தான் நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி, அதுக்கப்புறம் பாலிட்டி, கவர்னன்ஸ், நெக்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எத்திக்ஸ், அதுக்கப்புறம் சோசியாலஜி. சோசியாலஜி வந்து ஆப்ஷன். சரிங்களா? நான் வந்து சோசியாலஜியில் ஃபெமிலியராக இருக்கிறேன். ஸோ அதனால சோசியாலஜி ஆப்ஷனும் நான் எடுத்து கொண்டு போகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ரன் பண்ணியிருக்க CAPF பேப்பர் 2 பேப்பர் 1 கம்ப்ளீட் கோர்ஸ். சரிங்களா? மொத்தமாக இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் அதோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மொபைல் ஃபோன். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் ட்ராவலிங் நம்பர்ஸ், நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பென்சிவ் மொபைல் ஃபோன் உங்கள் சீட்டில் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபோன் ரிங் ஆகுது. ஆனால் அதில் ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் பஸ்ஸில் யாருமே அந்த ஃபோனை க்ளைம் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. நான் வந்து இப்போ ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஓகே, யோசிச்சிங்களா நீங்கள்? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஓனரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? ரிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்ப்பேன். பட் ஆனால் யாருமே ஃபோனை அட்டன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்ஸ் நான் பஸ் கண்டக்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அது உனக்கு முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மொபைலை நான் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டினும் வரும், என்ன சார் கோச்சிங் கிளாஸ்க்கு லேட் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ கண்டிப்பாக லேட் ஆக தான் செய்யும். ஆனால் உங்கள் ஃபோன் தொலைஞ்சிருந்துச்சு, அதாவது இப்போ உங்கள் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சொல்லுங்கள்? யாராவது ஹானஸ்ட்டாக ஃபோனை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல. அதுதான் ஆஃபீஸர் மைண்ட் செட். ஓகேங்களா? இப்போ நான் கன்வீனியன்ஸ் பார்க்குறது இல்லை, கரெக்டான டிசிஷன் எடுக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம கன்வீனியன்ஸ் பார்க்கல, நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ UPSCயில் எத்திக்ஸில் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிகிரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அதுதான் அந்த வேல்யூஸ். ஃபஸ்ட் நான் ஹானஸ்ட்டாக இருந்திருக்கேன், இன்டிகிரிட்டியாக இருந்திருக்கேன், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருக்கேன். சரிங்களா? ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓனர், பப்ளிக், ட்ரஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மார்க் கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ், இந்த எத்திக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம கண்டிப்பாக எழுதுவோம். பட் ஆனால் இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கோர்ஸில் வந்து எத்திக்ஸும் இன்வால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ பேசிக்காக இதே மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கான்செப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ எத்திக்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் எத்திக்ஸ் படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிஸ் போகலாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்துட்டு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாருமே உங்கள் காலேஜில் எல்லாருமே நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலேஜில் உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் 1 மெம்பர் மட்டும் எந்த ஒர்க்கும் பண்ணல. சரிங்களா? பட் ஆனால் ஃபைனல் ப்ரெசன்டேஷனில் அவங்களுக்கு ஈக்குவல் கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்ல. ஸோ இப்போ உங்கள் டீம்மேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்குமெண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால உங்களை காம் பண்ண பார்க்குறாங்க, ஸ்டே சைலண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்கள் டீமில் இப்படி ஒருத்தர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருப்பீங்களா, இல்லை ஃபைட் பண்ணுவீங்களா, இல்லைனா ரெண்டும் கரெக்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா? இப்போ ஆஃபீஸர்னா எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு காமாக ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? எவிடன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம், எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் அவங்க கேரக்டரை எப்போதுமே நம்ம இன்சல்ட்டும் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம கோல் வந்து என்ன அப்படின்னா, பனிஷ்மெண்ட் கிடையாது, ஜஸ்டிஸ். அந்த வேல்யூ சொன்னல, அதுதான் நம்ம கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஸோ ரியலாக லீடர் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஃபேர்னஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த தாட் மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். இப்போ இதோட வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேர்னஸ், ஹானஸ்டி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு தாட் வரும், என்னன்னா எத்திக்ஸ் இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நான் வந்து உங்களை எத்திக்ஸ் உள்ள சப்ஜெக்ட்குள்ளே கொண்டு போகிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் அப்ரோச், உங்கள் திங்கிங் கண்டிப்பாக மாறும்.
ஸோ அதனால தான் சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது இன்னும் டெப்த்தாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எத்திக்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்க்ரி சைல்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் பை பண்ணுறீங்க, வெளியே பை பண்ணுறீங்க. சரிங்களா? ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட ஃபுட் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க சின்ஸ் மார்னிங்லேருந்து அவங்க சாப்பிடல. பட் ஆனால் உங்களுக்கு லிமிட்டடாக தான் மணி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அந்த சைல்டு பொசிஷனில் உங்களை இமேஜின் பண்ணி பாருங்கள். மார்னிங்லேருந்து சாப்பிடல, பசிக்குது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கேஸ் ஸ்டடிஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாசிபிளாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபுட் வாங்கி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கேஷ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா கேஷ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஃபுட்டு தான் நமக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ நமக்கு மணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நியர்பை பீப்புள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அப்படி ஆஃபீஸர்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமாக பார்த்துட்டு நம்ம மூவ் ஆகக்கூடாது. சரிங்களா? அதுக்கு நம்ம சொல்யூஷன் தான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமனிட்டி, எம்பத்தி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எத்திக்ஸ் ஆன்சரில் ஹியூமனிட்டி காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஸ்கோரிங் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ராங் சேஞ்ச். இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதில் ஷாப் கீப்பர் வந்து நமக்கு ஆக்சிடென்ட்டாக 1000 rupees நமக்கு எக்ஸ்ட்ராவாக சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க ஷாப் கீப்பர் வந்து எந்த ரியலைஸும் பண்ணாமல் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒன்றா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவங்க 1000 rupees அவர் ஷாப் கீப்பர் வந்து ரியலைஸே பண்ணாமல் நம்ம ஒரு 1000 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஈஸின்னு நினைக்காதீங்க. யூபிஎஸ்சிக்கு ஈஸி கொஸ்டினில் தான் நம்ம கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த சிம்பிள் கொஸ்டினில் இருந்தே நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லென்த்தி கொஸ்டினில் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஷாப் கீப்பர் நமக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு, அவருக்கு மிஸ்டேக்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இமீடியட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா அந்த 1000 ரூபா நம்மளோடது கிடையாது, யாரும் பார்க்கல அப்படின்னாண்டி நம்ம வச்சுக்கிறதும் ஹானஸ்டி கிடையாது. ஆஃபீஸர் இன்டிகிரிட்டினா யாரும் பார்க்காதப்போ கூட நம்ம கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறது. சரிங்களா? அதுதான் ரியல் இன்டிகிரிட்டி. ஸோ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டிகிரிட்டி, ஹானஸ்டி, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ். சரிங்களா? எத்திக்ஸ் பேப்பரில் டூயிங் த ரைட் திங் ஈவன் வென் நோபடி இஸ் வாட்சிங், இந்த மாதிரி லைன்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமினர் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர்ஸ், இதான் நமக்கு லாஸ்ட் கேஸ் ஸ்டடி. கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ப்ரியாரிட்டி கேட்குறாரு, ரூல்ஸை பிரேக் பண்ண சொல்கிறாரு, ஹெல்ப் பண்ணலன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நமக்கு ஸ்பாயில் ஆகும். இப்போ ஆஃபீஸரை நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? இல்லை ரிலேட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. ஸோ ஓகேங்களா? இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் என்ன டிசிஷன் எடுப்பீங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இதோட எத்திக்கல் வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி சொல்லுங்கள். சரியா? கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஒன்று சொல்லிக்கிறேன், கூகுளை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து எத்திக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மைண்ட் செட்லேருந்து திங்க் பண்ணுங்கள். சரிங்களா? பெஸ்ட் ஆன்சர் என்ன நான் வீடியோவில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? பார்ப்போம் உங்கள் திங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை நம்மகிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு எதுவும் ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, நம்மகிட்ட சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் என்னால் முடிஞ்ச எஃபோர்ட், அதாவது நீங்கள் எப்படி படிக்கலாம், ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் போய்ட்டு இருந்தாலும் சரி, உங்கள் டைம் மேனேஜ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுல என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, எதனாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.